நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி ஒரு டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோட்டு கடைகளில் எல்லாம் போய் சாப்பிடக்கூடிய பரோட்டாவும் எம்டி சால்னாவும் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மாவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் மாவு பிசைய போகிறேன். மாவை பிசைஞ்சு வச்சுட்டு குழம்பு ரெடி பண்ணோம்னா அதுக்குள்ளே நம்ம பரோட்டா போட்டுக்கலாம். இந்த பரோட்டாவுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம் தேவையில்லை. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் போட்டு எடுத்துலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான பரோட்டா. இப்போ வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். 300 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பரோட்டா வந்து நல்லா மொறுமொறுப்பாக கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அடுத்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து அதையும் பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நான் பால் எடுத்திருக்கேன். காய வச்சு ஆற வச்ச பால் தான் இது. அதை சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கிட்டால் போதும். நம்ம அதிக நேரம் ஊற வச்சு பரோட்டா செய்யலாம். இல்லை இந்த மாதிரி செய்யணுன்னாலும் டக்குன்னு பரோட்டா செஞ்சு எடுத்துலாம். சுட சுட சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பால் ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம குழம்பெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் ஊற வச்சலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். அவ்வளோதான், எண்ணெய் தடவியாச்சு. இதை மூடி எடுத்து வச்சிடலாம். பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நம்ம மசால் வறுத்து அரைச்சிக்கலாம். மசால் வறுக்கிறதுக்கு போட்டுக்கலாம். மல்லி இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மல்லி, சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு, வரமிளகாய் 2. காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் அதிகம் காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா இல்லைன்னா ஒரு 5 முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வறுக்க தேவையில்லை. தேங்காய் அரைக்கிறப்போ அது கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டால் போதும். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம், சும்மா பச்சையாகவே வறுத்துக்கிட்டால் போதும். இப்போது இதை வறுத்தாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்து எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், நான் சின்ன பூண்டு பல்லாக இருக்கிறதுனால ஒரு 10-12 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 5 பல் சேர்த்துக்கோங்க போதும். இது போல் சின்ன துண்டு இஞ்சி 2, அப்புறம் தேங்காய். இதையே வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம சால்னாவுக்குலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நிறைய சால்னா கிடைக்கும். அதே மாதிரி அந்த சால்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மல்லி மிளகாயெல்லாம் வறுத்து எடுத்துருக்கோம். அதே போல் தேங்காய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சால்னா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சால்னாவுக்கு நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா மனம் சூப்பராக இருக்கும். சால்னா தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயிலேயே தாளிங்க. நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா அந்த சால்னா நல்ல மணமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரை நல்லெண்ணெய் இருந்தால் அதில் தாளிங்க, இல்லைன்னா வேறு எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1 பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும்தான் போட்டு தாளிக்கணும். இதில் கடுகோ இல்லை வெந்தயமோ எதுவுமே போட்டு தாளிக்கக்கூடாது. இது மட்டும்தான் போட்டு தாளிக்கணும். அதே போல் 2 பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை எப்பவும் போல் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அடுத்து கருவேப்பிலை. சால்னா பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். புதினா இல்லைன்னா சால்னா மனமே இருக்காது. அதனால் புதினா மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இதையெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. புதினா போட்டால் தான் அந்த சால்னாவோட மனம்
தூக்கலாக இருக்கும். இல்லைன்னா அந்த சால்னாவோட மனம் வந்து தூக்கலாக தெரியாது. சும்மா நார்மலாக எப்பயும் பண்ணுற குழம்பு போலயே அது இருந்துடும். அதனால் மறக்காமல் புதினாவை மட்டும் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2 தக்காளி. இதுவே நீங்கள் ரொம்ப பெரிய தக்காளியாக போட்டிங்கன்னா 1 தக்காளி போட்டால் போதும். ஏன்னா சால்னா வந்து அதிகமாக புளிப்பாயிரும். அதனால தான் தக்காளியை வந்து 2 போடுங்க, இல்லைன்னா 1 போட்டால் போதும். இப்போ இதை நல்லா வதக்கிடணும். தக்காளி வந்து நல்லா மசியட்டும். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து கட்டாயம் கிடையாது. நம்ம சால்னா வந்து மேலே பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா ரெட் கலராக மிதந்துட்டு இருக்கும் பார்த்திங்களா, அதுக்காக தான் இந்த மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன். இல்லைன்னா இது சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு இந்த எண்ணெயில் வதக்கிட்டோம்னா லாஸ்ட்டில் வேகிறப்போ மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் லைட்டாக மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம். மஞ்சத்தூள் வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா அந்த கலரே மாறிடும் சால்னாவுக்கு. ஒரு கலரை பார்க்குறப்ப தான் நமக்கு ஒரு சால்னாவோட ஃபீல் கிடைக்கும். அதனால அந்த கலரில் கொஞ்சம் கரெக்டாக இருந்தோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். லைட்டாக தான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். அடுத்து இப்போ நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. சூப்பராக மணமாக இருக்குது பாருங்கள். இப்போயே சூப்பராக மணக்குது. அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்ணெய் அந்த தக்காளி கூட சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் 2 நிமிஷத்துக்கு வதக்குனதுமே லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துடலாம். தேவையான உப்பு. தண்ணி வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சால்னா வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை அளவு கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான் தண்ணி. மசாலாலாம் தண்ணி சேர்க்குறோம் அப்படின்றதுக்காக மசாலாலாம் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க தேவையில்லை. நமக்கு தண்ணி தான். தண்ணியும் உப்பு மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மசாலா வடையெல்லாம் போய் ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு வேகட்டும். மூடி வச்சிடலாம். குழம்பு ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம பரோட்டாவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இருங்க, நம்ம குழம்பு தாளிக்கிற வரைக்கும் தான் இதை மூடி வச்சுருந்தோம். அப்போயே பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் வந்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகனா நம்ம மாவு இப்படி பிசைறோம் இல்லையா, அதில் நம்ம தேய்ச்சி இப்படி பிசைஞ்சால் நல்லா அதில் நல்லா எண்ணெய் இறங்கி நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இது போல் ஒரு 2-3 தடவை எண்ணெயை தேய்ச்சி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம மாவு வந்து ஒவ்வொரு உருண்டையாக தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு நம்ம இப்படி இந்த மாதிரி இப்படி பண்ணி நம்ம இந்த விரல் இருக்கு இல்லையா, விரல் இடுக்கில் இப்படி வச்சு எடுக்கணும். எடுத்திங்கன்னா கரெக்டான ரவுண்டு வந்துடும், அழகாக வரும். இந்த மாதிரி இதே போல் எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். பரோட்டா வந்து கொஞ்சம் பெரிய மாவாகவே எடுத்துக்கோங்க. சப்பாத்தியை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கணும். இதே மெத்தடில் நம்ம கோதுமை மாவில் கூட செய்யலாம், சரிங்களா? அதுலேயும் செஞ்சு பார்க்கலாம். மைதா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கோதுமையில் செஞ்சுக்கலாம். ஆனால் பரோட்டானாலே மைதாவில் செய்கிறது தான் டேஸ்ட். எது அன்ஹெல்த்தியோ அதுதான் வாய்க்கு ருசியாக இருக்குது. இப்படி எடுத்திங்கன்னா அந்த மாவு வந்து ஒன்று பெருசும் சின்னதாகவுமே வராது, ஒரே அளவில் உருண்டை இருக்கும். அதுக்காக தான் ஹோட்டல்லாம் ஒரே மாதிரி எடுப்பாங்க. இந்த மாதிரி கையில் வச்சு இந்த விரலுக்குள்ளே விட்டு எடுப்பாங்க. உருண்டை பிடிச்சதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் எண்ணெய் தடவி வச்சுருவோம், இல்லைன்னா காஞ்சு போயிடும் இல்லையா, அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருவோம். பேசுறதுக்கு ஜாலியாக இருக்குது. வலுவலுன்னு இருக்கா, அதனால இது தொடுறதுக்கு ஆசை இருக்குது. பார்ப்பாங்க நின்றுக்கிட்டு, நான் கொஞ்சம் நேரம் தொடுறேன், நான் கொஞ்சம் நேரம் தொடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒவ்வொரு இதாக பரோட்டாவாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் தடவிக்கலாம்.
நீங்கள் கையில் உங்களுக்கு தேய்க்க வரலைன்னா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு இப்படியே தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெலிசாக தேய்ங்க. இதே நம்ம அடுப்பு திண்டு மேலே போட்டு தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக வரும் நமக்கு. அப்படி எப்படி வேணாலும் இழுக்கலாம், எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடலாம். நம்ம இந்த கட்டையிலே செய்கிறதுனால குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் விரித்து விட முடியுது. ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அது ஸ்ட்ரெயிட்டாக தான் போடணும்னு இல்லை, சும்மா ஒரு ரஃப்பாக கோடு இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுட்டு சுருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுருட்டுறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டிருச்சு அப்படின்னு தான் தோணும். ஆனால் நம்ம நம்ம பரோட்டா போட்டு எடுக்கிறப்போ அந்த லேயர் வந்து நல்லா வந்துடும். இப்போ இதை இப்படியே சுற்றிக்கலாம். இதே போல் எல்லாத்தையுமே சுருட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இது போல் உருட்டி எடுத்து வச்சாச்சு. 2 4 6 பரோட்டா வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா இது ஒன்று குட்டி பரோட்டா ஒன்று நான் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி அமுத்தி எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதான். தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ கல் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மேலே வந்து நல்ல கலர் மாறி வரும். அந்த மாதிரி வரவும் எடுத்துக்கலாம். இது போல் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இது போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பரோட்டா போட்டு எடுத்தாச்சு. அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே சால்னாவும் பார்த்திங்கன்னா சால்னாவும் ஒரு 4 நிமிஷம் வேக வச்சு நல்லா ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்களா நான் முதல்ல அந்த மிளகாத்தூள் போட்டு வதக்குனதுனால அவ்வளோ சூப்பராக எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு. இது போல் தான் நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிட்றப்போ அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. சால்னா ரொம்ப சூப்பராக சால்னாவும் ரெடியாகி ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பரோட்டாவும் ரெடி, சால்னாவும் ரெடி. என்ன பண்ண, சூடாக இருக்கிறப்பவே இந்த மாதிரி இது பண்ணிட்டிங்கன்னா அந்த லேயர்லாம் தனித்தனியாக வர ஆரம்பிக்கும். வைக்கிறப்போ சூப்பராக லேயர் வரும். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அப்படியே பரோட்டா ஃபுல்லுமே சால்னா ஊற்றி அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ எல்லாம் வெளியிலலாம் போய் நம்ம ரோட்டு கடையிலலாம் சாப்பிடவே முடியாது. இது போல் வீட்டில் செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். ரோட்டு கடையில் விட அதிக சுவையாக நம்ம வீட்டில் செய்யலாம். அதே போல் சுத்தமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம இதே டேஸ்ட்டில். இதே போல் நீங்களும் பரோட்டாவும் எம்டி சால்னாவும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இப்போ பரோட்டா சாப்பிட்றதுக்கு போகலாம்.